கும்பராசிக்காரங்களே, நல்லது கெட்டது முழுசா தெரிஞ்சவங்க, சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடத்துலையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சால் அது தப்பு தான். அது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. ஒரு பஞ்சாயத்துன்னு கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம்தான் நீங்கள் பேசுவீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால் கும்பராசிக்காரங்க நிறைய கஷ்டம் வந்திருக்கும். கும்பராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, சிறு சிட்டு கோபத்தை மறைச்சிக்குவாங்க. அப்படிங்கிற கஷ்டத்தை போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டமும் கண்ணீரும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க. கும்பராசிக்காரங்க இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாதது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். யாரும் உதவி செய்யாமல் தட்டு தடுமாறி எந்திரிச்சு வருவாங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு ஒழிக்கக்கூடியவங்க இந்த வாழ்க்கையில் முழுவதும் மறக்க போகுது. அதாவது இந்த குரு பெயர்ச்சி மூலம் மே 18ஆம் தேதி வர்ற ராகு கேது பெயர்ச்சி நடக்க இருக்கு. முதலாவது நடக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் முக்கியமாக பொருளாதாரம் கடந்து 2 வருடங்களாக இந்த கும்ப ராசிக்கு கிடைக்க போகுது. இனி இந்த குரு பெயர்ச்சி பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. ஜென்ம சனியில் பிரச்சனை கஷ்டம் அனுபவிச்சிருப்பீங்க. குடும்பத்தில் பல பிரச்சனை, தொழில் பிரச்சனை, வேலை பிரச்சனை, பல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சந்திச்சிருப்பீங்க. கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு. இனி வரக்கூடிய நாட்களில் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது 10 ரூபாய் வரப்போகுது அப்படின்னா 100 ரூபாய் உங்களுக்கு அது அதிக மடங்காக வரப்போகுது. ராகு கேது பெயர்ச்சியால் நீங்கள் பயந்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ அந்த ராகு கேது பயிற்சி எல்லாம் நல்லது பண்ணது கெட்டு பண்ணுவாரான்னு தெரியாது. ஆனால் இப்போ அது எல்லாம் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்க போகுது. நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாம் உங்களுக்கு நல்லதாக மாறப்போகுது. கும்பராசிக்காரங்களே, சனி பகவான் நல்லது பண்ணுவார். ஆனால் இந்த ராகு கேது கெட்டது பண்ணுவாங்களா நல்லது பண்ணுவாங்களான்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் கும்பராசிக்காரங்க அதை பார்த்து பயந்துட்டு இருப்பீங்க. அதாவது ராகு கேது பார்த்திங்கன்னா கோட்டையில் இருக்கிறவங்களை கீழே கொண்டுட்டு வந்துடுவாங்க, கீழே இருக்கிறவங்களை கோட்டைக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. எல்லாரும் பார்த்தா உங்களுடைய ராசி கும்பராசி பொறுத்த வரைக்கும் நல்ல அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகுது. கடந்த காலகட்டத்தில் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் கும்பராசிக்காரங்களுக்கு நடந்த அனைத்து பிரச்சனையும் இனிமேல் ஜென்ம சனியை பார்த்திங்கன்னா அவங்க நினச்சது எதுவுமே நடந்திருக்காது. ஆனால் அந்த டைமில் மிகப்பெரிய ஏமாற்றம் நிச்சயமாக உங்களுக்கு நடந்திருக்கும். இப்போ வரக்கூடிய காலத்தில் உங்களை தேடி கும்பராசிக்காரங்க சொந்த பந்தம் இழந்தவங்க, சொத்துக்களை இழந்தவங்க, தனக்கு நெருக்கமான உறவுகளை கூட இழந்தாங்க. கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கேன், எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லி இருக்கீங்க. இதுக்கு மேலே என்ன வாழ முடியாது சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூட கூட்டிகிட்டு போயிருங்க. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அப்புறமும் எனக்கு வாழ்க்கையில் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் சுத்தமாக போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் அதிகமாக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் தடுப்பதற்கு, உங்களுடைய அவமானப்படுத்துவதற்கு நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சும் கூட நீங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தான் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறீங்க. நீங்கள் என்னைக்குமே மற்றவங்களை நம்பி இருக்க மாட்டீங்க. மற்றவங்களை கடுகளவு கூட துன்பப்படுத்த வரக்கூடாது நினைக்கிறவங்க, நீங்கள் கொடுத்து கெடுத்து சிவகரங்களை செவந்தவங்க, அந்த சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்து எப்பயுமே எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனால் என்னைக்குமே சொல்லி காட்டுற பழக்கம் அப்படிங்கிறது உங்ககிட்ட கிடையாது. இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு வக்கிர நிவர்த்தி ஆகுது. இதன் மூலமாக நல்ல ஒரு குரு பயிற்சி மூலம் ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது. இதிலிருந்து கடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்காது. ஒரு 1000 ரூபாய் 100 ரூபாய்
5000 10,000 சம்பளத்துக்கு தான் நீங்கள் வேலைக்கு போயிருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிற நிச்சயமாக கிடைக்கும். அதில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணலாம், அல்லது ஐடி ப்ரைவேட் ஜாப் எனி ஜாப் எதாக இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அந்த வேலை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாட்கள் வந்து அலைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. இந்த விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். இனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது. இதனால் வருமானம் அப்படிங்கிறது வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும். ராசி அதிபதியாக பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாம் தானாக உங்களை வந்து சேரும். நீங்கள் ஒரு கம்பெனியில் கடந்த காலகட்டத்தில் ரொம்ப நாட்களாக கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க. நீங்கள் அந்த கம்பெனியில் 7-8 வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சிருக்காது. இதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப பல உயர்வு, சம்பள உயர்வு போன்றது எல்லாமே வரக்கூடிய நாட்கள் கிடைக்கப் போகுது. அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு போகிறீங்க. இனி உங்கள் வார்த்தையில் மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கப் போகுது. தொழிலில் இருக்கக்கூடிய தலை விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி தொழில் விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாக ஏற்றுமதி இறக்குமதி செய்வீங்க. நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்லது ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட போகுது. கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஜென்ம சனி மூலமா வந்து திருமணம் நிறைய அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனை சிக்கலையும் சந்திச்சிருப்பீங்க. இதிலிருந்து அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் நீங்கி இருக்கும். இது குறிப்பாக பெண் கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது செஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த ஆண்கள் ரொம்ப பாவம். 30, 37, 38 வயது வரைக்கும் ஆண்களுக்கு திருமணமாகாத நிலையில் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இனி வரக்கூடிய 6-7 மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி திருமண வாழ்க்கை அடி எடுத்து வைக்க போகிறீங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிற தானாக உங்களை தேடி வரப்போகுது. வாழ்க்கை துணை இழந்து கும்பராசிக்காரங்க அனைவருக்கும் அனைத்து ஆண் பெண் அடுத்து 2வது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருந்துட்டு இருப்பீங்க. 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க ஏதாவது தப்பாக நினச்சிருக்கலாம், இல்லது ஊர்க்காரங்க ஏதாவது தப்பாக பேசி இருக்கலாம். அடுத்தவங்க கண்ணோட்டத்தில் நிறைய கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கலாம். அதாவது இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து எதையும் செஞ்சிட முடியாது அல்லவா? அது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கைக்குள் விரைவில் அடி எடுத்து வைக்க போகிறீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த கும்பராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷமாச்சு, 5 வருஷமாச்சு, 7 வருஷம் ஆச்சு, நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத கோயிலில் போகாத கோயில் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனால் இப்போ நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய 6-7 மாதத்துக்குள்ள இந்த 2025 முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் நீங்கி குரு பெயர்ச்சி மூலம் முழுவதும் நிவர்த்தி ஆகி இருக்கு. உங்களுக்கு பிள்ளை பெரும் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாக பிரித்திருக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் மீண்டும் ஒன்றாக சேர போறீங்க. வாழ்க்கை கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டத்தில் கலந்த எல்லாம் அதிகான தோல்வி சந்திச்சிருக்கிற ராசி அப்படின்னு பார்த்தா அது முழுக்க முழுக்க கும்பராசி தாங்க. லவ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அந்த லவ் அப்படிங்கிறது உங்களுக்கு செட்டாக இருக்காது. ஏன்னா உங்கள் வீட்டில் அதனால் ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம். ஆனால் இப்போ இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் உங்களை காதலியை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட் உங்களுக்கு முழுமையாக வந்து ஒத்துழைப்பு செஞ்சு கொடுப்பாங்க. இனி திருமண நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவாங்க. எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு நிலையை வந்து அடைய போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில்
கஷ்டம் ஏற்படுத்தி தருவதற்கு பொறுத்தவரை வாழ்க்கையில் சங்கடம் நீங்கும். குடும்பத்தில் உங்களுக்கு ஆலோசனை நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும். வரக்கூடிய நாட்களில் கும்பராசிக்காரங்க கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட பணம் வந்து ரொம்ப நாட்களாக திரும்பி தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாமே உங்களுடைய பணத்தை விரைவில் திருப்பி தரப்போகிறாங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுக்க போகிறீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியான முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காக வேலை விஷயங்கள் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைச்சிருக்கும். உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதான வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்குது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொட முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சி எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த கும்பராசி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலை தனியார் வேலை கூலி வேலை எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்கப் போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாக குறையப் போகுது, மறையப் போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் கும்பராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருக்குமே எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக மாறப்போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க. ஏன்னா நம்ம கூடவே இருந்தவங்க திடீர்னு கார் வாங்கிட்டாங்க, பைக் வாங்கிட்டாங்க, வீடு கட்டிட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க, சொத்து பத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிக வன்மத்தை செலுத்த போகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வரக்கூடிய நாட்களில் வச்சு பார்க்கும்போது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு கும்பராசிக்காரங்க போக போகிறீங்க. அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த வரக்கூடிய 10ஆம் 11ஆம் வகுப்பு ரிசல்ட் நினைச்ச நிறைய பேர் மாணவங்க வந்து பயத்தோடு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி எல்லாமே உங்களுக்கு நன்மையாக நடந்திருக்கும். இனி உடல் ரீதியாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாக வந்து அந்த அச்சுறுத்தல் இருந்து பயத்திலிருந்து வந்து நோய்கள் எல்லாமே உங்களை விரைவில் மருத்துவராக விளக்கப் போகுது. ஏன்னா கும்பராசிக்காரங்க உடன் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பண செலவு மூளை எல்லாமே உங்களுக்கு அதிகமாக வந்திருக்கும். ஏன்னா என்ன நோய் தெரியாது, ஆனால் ஹாஸ்பிட்டலில் போவாங்க 2000 3000 சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அடிக்கடி குழந்தைக்கு கூடல் சரியில்லாமல் போயிருக்கும், மனைவி கூட சரியில்லாமல் போயிருக்கலாம். அதில் இந்த உடல் சார்ந்த பிரச்சனை ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஒரு பயிற்சி மூலம் உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை நீங்கி தம்பதிகள் வந்து ஒருவருக்கொருவர் புதிய வண்டி வாகனம் வாங்குவீங்க, புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் புதிதான உறவு ஒருவர் வரப்போகிறாங்க. மூலம் இவங்களுடைய நிச்சயமாக துரோகம் கண்டிப்பாக உங்களுக்கு அவர் ஏற்படுத்தி தருவார். அவர் வந்த உங்களுடைய காதலியாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய மனைவியாக இருக்கலாம், இல்லை புதிதான ஒரு நண்பராக இருக்கலாம், இல்லை உங்கள் சொந்தக்காரங்களாக கூட இருக்கலாம். புதிய ஒரு உறவு வரும்போது அவர்களிடத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பக்குவமாக இருந்து ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு பரிகாரம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோன்றும் சனி பகவானுக்கு நல்ல தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் வளமாக இருப்பீங்க.